ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாங்கள் தசம பாகத்தை குறித்து நாங்கள் கடந்த ஒரு 4 கிழமைகளாக நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகிறோம். நாங்கள் அனைவரும் 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம். அதில் ஆண்டவருக்கு தாவீது ராஜாவை குறித்து வேதம் சொல்லும்போது, இவன் என்னுடைய இருதயத்திற்கு பிரியமானவன் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதில் தாவீது ராஜா அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அவரை பற்றி எழுதியிருக்கிறது, அவர் கடவுளுக்கு கொடுக்கும்போது அவர் எவ்வண்ணமாக இருந்தார் என்று. இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அநேக நேரங்களில் பொருளாதார ரீதியாக பண விஷயங்களில் நாங்கள் குறைவில் இருக்கிறதுக்கு காரணம், நாங்கள் ஆண்டவருக்கு போன கிழமை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் உதாரத்துவம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறது கிடையாது, உண்மை உள்ளவர்களாக இருப்பது கிடையாது. அநேக ஜனங்கள் பண விஷயங்களில், ஆண்டவருக்கு கொடுக்குற விஷயங்களில் ஆண்டவரை வஞ்சிக்கிறதுனால, ஆண்டவரை ஏமாற்றுகிறதுனால, ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இல்லாததுனால அவங்க தரித்திரத்திலையும் வறுமையிலையும் கடன்களையும் குறைவிலையும் வாழுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் இருக்கிற வருமானங்கள் மீதம் எடுக்காத நிலையில் இருக்குது. அந்த வருமானங்கள் ஒரு மாதம் 20 நாட்களுக்கு உள்ளாகவே முழுமையான வருமானங்கள் அது செலவழிந்து போகிறது. சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்கால பக்கத்தால் காசை வாங்கி இங்கால கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அடுத்த மாதத்துக்கு இன்னும் நமக்கு தேவையான காரியங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே இருக்குது. ஆகையினால ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதிக்குது, மீதம் எடுக்கத்தக்கதாக நம்முடைய ஆலைகளில் திராட்சை ரசங்கள் வழிந்தோடத்தக்கதாக ஒரு நிறைவான பரிபூரணமான வாழ்க்கையை நாங்கள் வாழணும் என்றால் நாங்கள் நம்முடைய குறைவுகள் மத்தியில் நாங்கள் கடவுளை நம்புகிறவங்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்முடைய தேவைகள் மத்தியில் நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குறோமா இருந்தால் நாங்கள் கடவுளை நம்புகிறோம் என்று அர்த்தம். நம்முடைய எதிர்காலத்துக்கு நிறைய காரியம் தேவையாக இருக்குது, ஆனாலும் நமக்கு இன்றைக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்தில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் நம்முடைய எதிர்கால தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு நிறைய தேவை இருக்குது. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு நீங்கள் தசம பாகம் காணிக்கைகளை கொண்டு வர்றீங்க, ஆனால் நாளைக்கு உங்களுக்கு நிறைய தேவையாக இருக்குது, உங்களோட பர்ஸ் வறுமையாக இருக்குது, ஆனாலும் இருக்கிறதுல நீங்கள் கடவுளுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்களா இருந்தால் நீங்கள் கடவுளை நம்புகிறீங்கன்றது அர்த்தமாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கொடுக்கறதன் மூலமாக என்ன சொல்கிறீங்க? கடவுள் என் ஆதாரமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கடவுள் என் ஆதாரமாக இருக்கிறார். சரி, நாங்கள் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 1 தொடக்கம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, ஆமேன். அந்த வசனங்களை பாருங்கள். அதில் 1வது வசனத்திலேருந்தே சொல்லப்படுகிறது, என்னுடைய மகனாகிய சாலமோன் அவன் வாலிபனும் இளைஞனுமாக இருக்கிறான், ஆனால் அவன் செய்ய வேண்டிய காரியமோ பெரியது. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டுடைய ஜனங்களாகிய நாங்கள், ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு சிறிய கூட்டமாக இருக்கலாம், நம்மகிட்ட இருக்கிற காரியங்கள் சிறிதாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம சிறிய கூட்டம் தான், நமக்கு வருகிற வருமானங்கள் சிறிய காரியங்கள் தான், ஆனால் ஆண்டவரால் முடியும். என்னென்றால் சிறு கூட்டமாக நம்மளை பெருங்கூட்டமாக மாற்றி ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். நம்மளை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவரால் கட்ட முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவருக்கு நம்முடைய காசு பணம், நம்முடைய சொத்து, நம்முடைய ஐஸ்வர்யங்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை, எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவரே ஆண்டவர் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஏன் ஆண்டவர் நம்மகிட்ட தசம பாகம் காணிக்கைகளை ஆலயத்தில் கொண்டு வந்து போடுன்னு சொல்கிறாருண்டா? சங்கீதம் சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்கிறான், என்ன சொல்கிறாருண்டா, நீ இந்த பூமியில் பரிசுத்தவான்கள் பெருகும்படியாக, இந்த பூமியில் கடவுளை ஆராதிக்கிற ஜனங்களுக்காக, சுவிசேஷ வேலைக்காக,
இந்த சபைகளில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதற்காக நீ என்ன செய், அந்த சுவிசேஷத்தின் வேலைக்காக நீ தசமபாக காணிக்கைகளை கொண்டு வந்து போடு. அநேக பரிசுத்த வான்கள் உருவாக்கப்பட வேண்டும்படியாக, வார்த்தையினால் கட்டியெழுப்பப்பட வேண்டும்படியாக இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலக நாடுகள் முழுவதும் கடந்து செல்வதற்காக நீ என்ன செய், நீ அந்த உன்னுடைய விதைகளை, உன்னுடைய தசம பாகங்களை, காணிக்கைகளை நீ செலுத்தின்ற ஆண்டவர் சொல்கிறார். இங்கேயும் பாருங்க, தாவீது ராஜா சொல்கிறார் பாருங்க, என்னுடைய சாலமோன் என்கிற அந்த குமாரன் அவன் வாலிபனாக இருக்கிறான், அவன் இளைஞனாக இருக்கிறான். ஆனால் அவன் செய்ய வேண்டிய வேலை பெரிதாக இருக்குது, செய்ய வேண்டிய வேலை பெரிதாக இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு இந்த சபையை கொண்டு, இந்த சபை ஒருவேளை இன்றைக்கு சின்ன சபையாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இந்த திருச்சபையை கொண்டு அவருடைய பெரிய வேலையை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ ஆண்டவர் தம்முடைய வேலையை செய்வதற்கு நாங்கள் எவ்வளவு முக்கியமோ, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவு முக்கியமோ, நம்ம பொருள்கள், நம்மகிட்ட ஆண்டவர் கொடுத்த பொருள்களும் மிக முக்கியமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பணம் மிக முக்கியமாக இருக்குது, பொருட்கள் மிக முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இந்த திருச்சபையில் இன்றைக்கு இந்த வார்த்தையை பிரசங்கிக்கணுமா இருந்தால், கடந்த நாட்களில் நம்ம இந்த கரண்ட் இல்லாத நேரங்களில் இந்த மைக்குகள் இல்லாமல்லாம் என்ன செய்தோம், இந்த இடத்துல இசைக்கருவிகள், இன்றைக்கு இருக்கிற பொக்ஸு இசைக்கருவி இல்லாமல் நாங்கள் ஆண்டவரை ஆராதித்தோம். இன்னும் ஜனங்கள் கூட்டங்கள் பெருக பெருக நமக்கு கட்டாயம் நல்ல மைக்குகள் தேவையாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த காரியங்களை நம்ம இந்த சுவிசேஷ வேலைக்காக வாங்கணுமா இருந்தால் நாங்கள் என்ன பணம் இல்லாமல் வாங்க முடியாது. ஏன்னா நமக்கு பணம் இல்லாமல் நாங்கள் வாங்க முடியாது. நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு அல்லேலியா சொன்னோன்னே என்ன செய்திட மாட்டார், அவங்க தந்துட மாட்டாங்க. இன்றைக்கி நமக்கு யாரோ ஒருவர் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாலும் அவரும் பணம் கொடுத்து தான் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறார். இன்றைக்கி இந்த வேதாமம் கூடி நமக்கு இலவசமாக கிடைக்குது. ஆனால் இந்த வேதாமத்தை அச்சுறதுக்காக எங்கோ இருக்கிற ஒரு மூலையில் இருக்கிற ஒரு நபர் அநேக பணங்களை செலவிட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி சில நிறுவனங்கள் என்ன செய்யுது, பிள்ளைகளுக்கான உதவிகளை, வாலிபருக்கான வயோதிபருக்கான உதவிகளை செய்கிறாங்க. அது நமக்கு இலவசமாக கிடைக்குது. ஆனால் எங்கேயோ ஒருத்தன் அவன் செருப்பு தைக்கிற காசை என்ன செய்து கொண்டிருக்கிறான், இந்த இவங்களுக்கு உதவிக்காக அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். இலங்கை தேசத்தில் இப்படி ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி அவன் உதவி செய்து கொண்டிருக்கிறான். ஆகையினால் நாங்கள் மிகுந்த கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கி ஒருவேளை நாங்கள் சிறு ஆக்களாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், என்னால் அவ்வளோ கொடுக்க முடியலையே, நான் சிறியவனாக இருக்கிறேனே. இங்கேயும் அப்படித்தான், சாலமோன் அவன் சிறியவனாக இருக்கிறான், வாலிபனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் ஒரு காரியத்தை உங்களோட மனதில் கொள்ளுங்க, நாங்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் சிறு கூட்டமாக இருந்தாலும், நமக்கு இருக்கிற வேலை, நமக்கு இருக்கிற வருமானங்கள் சிறியதாக இருந்தாலும், நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். நம்மளோட கரம் சிறிய கரம் தான், ஆனால் நமக்காக நம்மளை தாங்குகிற கரம், ஆண்டருடைய வலது கரம், அது பராக்கிரமம் உள்ளதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் எங்களை கொண்டு செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறீங்க? இந்த சாலமோன் இந்த அதிகாரத்தில் எவ்வண்ணமாக சொல்லப்படுகிறானோ, நாங்கள் ஒருவேளை அவ்வண்ணமாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவர் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் இப்படிப்பட்ட ஜனங்களாக இருப்போமா இருந்தால் நாங்கள் வாயை திறந்து விசுவாசமாக சொல்லணும், என் தேவன் என்னை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அங்கே சொல்லப்படுது பாருங்கள், அவன் செய்ய வேண்டிய வேலையோ அது பெரியது. எல்லாம் சொல்லுங்கள், நான் செய்ய வேண்டிய வேலை மிகவும் பெரியது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் இந்த சிறிய கிராமத்தில் இருந்தாலும் ஆண்டவர் இந்த கிராமத்தில் இருந்து, இந்த திருச்சபையிலிருந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெரிதான காரியங்களை, அவருடைய சுவிசேஷமாகிய, அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷமாகிய இந்த சுவிசேஷத்தை நாங்கள் மற்ற ஜனங்களுக்கு, மற்ற ஆத்துமாக்களுக்கு கொண்டு செல்லும்படியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த ஒவ்வொருவரையும் அழைத்து இந்த சபையில் ஆண்டவர் சேர்த்திருக்கிறார். எதற்காக? இந்த சபையின் மூலமாக நாங்கள் அனைவரும் இணைந்து, சபை என்கிறது போதகர் மாத்திரமல்ல, நான் மாத்திரமல்ல, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சபைகளாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொருவரும், நாங்கள் எல்லாரும் சேர்த்து தான் திருச்சபையாக இருக்கிறோம். இந்த கட்டிடம் சபை அல்ல, இது நாங்கள் கூடி வருகிறதற்காக ஆண்டவர் ஒருமனப்பட்டு ஆராதிக்கிறதற்காக கட்டின ஒரு காரியம். நாங்களே திருச்சபையாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் அவர் நமக்கு தலையாக இருக்கிறார், நாங்கள் அவருடைய சரீரமாக இருக்கிறோம்.
நாங்கள் ஒவ்வொரு சரீரமும் இணைந்திருப்பது மிகவும் முக்கியமாக இருக்குது. அப்போ இங்கே சொல்லப்படுது பாருங்கள், அவன் செய்ய வேண்டிய வேலையோ பெரிது. அப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வேலை பெரிதாக காணப்படுகிறது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. சபை எப்படி இருக்கணுமா? ஏதோ ஒரு குடிசையாக இருக்கக்கூடாது. குடிசையில் ஆரம்பிக்கப்படலாம், ஆனால் சபை குடிசையாகவே இருக்கக்கூடாது. அது அரண்மனை மாதிரி இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி ஜெரோம் பெர்னாண்டோன்று அந்த கட்டுநாயக்க பக்கத்தில் இருக்கிற அவருடைய ஆலயம் தான் இலங்கையிலேயே மிகப்பெரிய ஆலயம். அந்த ஆலயத்தை நீங்கள் போய் பாருங்கள். அந்த ஆலயம் ஒரு மிகப்பெரிய அரண்மனை மாதிரி கட்டியிருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, போன கிழமை இந்தியாவில் அகமதாபாத், குஜராத்தில் அகமதாபாத் என்ற இடத்துல ஒரு பெரிய ஏரோப்ளேன் என்ன செய்யுது, 242 பயணிகளோடு இருந்து அதை என்ன செய்யுது, வானத்துக்கு ஏறும்போது அது தரையிலிருந்து வானத்துக்கு ஏறி ஒரு குறிப்பிட்ட வினாடிகள்லேயே அது ஒரு மருத்துவ கல்லூரியின் மீது மோதி, ஒரு பெரிய கட்டிடத்தின் மீது மோதி, அது உள்ளே இருக்கிற இயந்திர கோளாறு காரணமாக பழுதடைந்து மோதி அவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. அதில் ஒருத்தர் மாத்திரம் தப்பிக்கிறார். அவங்களோடு சேர்த்து நிறைய ஜனங்கள் அங்கே இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட 290 பேர் இறந்து போகிறாங்க. இந்த சம்பவம் நடக்கும் என்று போன வருடமே பாஸ்டர் ஜெரோம் பெர்னாண்டோ என்ன செய்திருக்கிறார், தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு சம்பவம், அதாவது இந்தியாவில் அவர் சரியாக சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் என்ன செய்ய போகுது, ஒரு சிகப்பு கலர் இன்டர்நேஷ்னல் விமானம் என்ன செய்ய போகுது, சர்வதேச ரீதியான விமானம் என்ன செய்ய போகுது, அது மோத போகுது, இடிபட போகுது, அதில் நிறைய பேர் சாக போகிறாங்கன்னு தீர்க்க தரிசனமாக போன வருஷமும் சொல்லியிருக்கிறாரு. இந்த வருஷம் தொடக்கத்துலேயும் சொல்லியிருக்கிறார். அது அப்படியே இந்த கிழமை நடந்திருக்குது. அப்போ இந்த காரியங்கள் பாருங்கள், ஆண்டவருடைய மனுஷர்களுக்கு இந்த காரியங்கள் வெளிப்படுது. அப்படிப்பட்ட ஊழியக்காரர் தான் அந்த ஊழியக்காரர் அங்கே இருக்கிறார் கொழும்பில். அப்படிப்பட்ட அந்த ஊழியக்காரர் 5 பேரோட கல்கிசை என்ற மவுண்ட் லவேனியான்னு சொல்லுவாங்க. கொழும்பில் மவுண்ட் லவேனியா, கல்கிசை என்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் ஊழியத்தை ஆரம்பித்தார். ஒரு சிறிய சபையை ஆரம்பித்தார். இன்றைக்கு அந்த ஊழியக்காரர் இலங்கையிலேயே மிகப்பெரிய சபைக்கு அவர் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார். அவருக்கு கீழே 1000 ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? இன்றைய கடவுள் அந்த ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ கடவுளால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராக இருக்கிறார். அவர் நம்மளை கொண்டும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆடு மேய்க்கிற மோசே மூலமாக கர்த்தர் 6 லட்சம் ஜனங்களை, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரை அந்த வனாந்திர வழியாக 40 வருடம் நடத்தி சென்றார். 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்களை மீட்டெடுத்தார். அதே போல் இன்றைக்கு நாங்கள் சிறிய ஜனங்களாக இருக்கலாம், நம்ம செய்கிற காரியங்கள் சிறிய காரியமாக இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த நேரத்தில் நம்மகிட்ட இருக்கிற சின்னதுலேயும் நாங்கள் உண்மையாக இருந்து நாங்கள் கடவுளுடைய பெரிய காரியங்களுக்காக நம்முடைய பணங்களை, பொருள்களை, நம்முடைய நேரத்தை நாங்கள் விதைக்கும் போது கர்த்தர் அதிகமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தசம பாகம் என்பது வெறும் பணம் அல்ல. இன்றைக்கி நீங்கள் எம்பளப்புக்குள்ளே வச்சு ஒரு 1000 ரூபாய் நீங்கள் மாதம் உங்களுக்கு 10,000 வருது, 1000 ரூபா கொடுக்குறீங்க. நீங்கள் 1000 ரூபாயை கொடுக்கும்போது நீங்கள் வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கலை. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 8 மணித்தியாலம் என்ன செய்கிறீங்க? உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறீங்க, உங்களுடைய வியர்வையை செலவழிக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னத்தையெல்லாம் நீங்கள் முதலீடு செய்கிறீங்களோ அது எல்லாம் அதற்குள்ளே அடங்கும். அது வெறும் பணம் மாத்திரமல்ல, அது உங்களுடைய மனதை வெளிப்படுத்துது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் கடவுளை கனப்படுத்துகிறத வெளிப்படுத்துது, கடவுளை விசுவாசிக்கிறத வெளிப்படுத்துது. அப்போ இங்கே பாருங்கள், அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் ஆண்டுடைய ஊழியத்துக்காக பணங்களை, பொருட்களை கொடுக்கும்போது அது என்னத்துக்காக கொடுக்குறோம்? தேவனுக்காக சிறிய காரியங்களை செய்வதற்கல்ல, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் இந்த பணத்தை பயன்படுத்தி இந்த தசமபாகம் கொடுக்கும்போது நாங்கள் ஒரு ஆசை, ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். நான் கொடுக்குற இந்த பணம் என்னுடைய ஊழியக்காரர் அவர் இந்த ஊழியங்களை செய்யும்போது அந்த ஊழியத்தை பெருசாக செய்யணும், சாதாரணமாக செய்யக்கூடாது. இந்த ஊழியம் பெரிதாக செய்யப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம், நாங்கள் சர்வ வல்லவருக்கு ஊழியம் செய்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதை நம்ம குடிசையில் ஆரம்பித்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் நாங்கள் குடிசையில் ஊழியம் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் அரண்மனையிலே இன்னும் நாங்கள் இந்த ஊழியத்தை பெருசாக செய்யணும். அதுதான் என்னுடைய ஆசையாக இருக்குது. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அவ்வண்ணமாக எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த ஊழியங்களை செய்யணும், ஆலயத்தை இன்னும் பெரிதாக கட்டணும், ஆண்டுடைய நாம மகிமைக்காக கட்டணும்.
அவங்க பாபேல் கோபுரத்தை பெருமைக்காக கட்டினாங்க. நாங்கள் பெருமைக்காக அல்ல. இந்த மன்னாரில் எங்களோட சேர்ச்சு தான் பெரிய சேர்ச்சு, பெரிய கட்டிடம் என்று காட்டுறதற்காக அல்ல. இது நாங்கள் குறைவின் மத்தியில் குடிசையில் ஆரம்பிக்கப்பட்ட எங்களை ஆண்டவர் கோபுரத்தில் வைத்திருக்கிறார். குப்பையில் குப்பையான இருந்த எங்களை ஆண்டவர் கோபுரத்தில் வைத்திருக்கிறார். இது ஆண்டவருக்கு தான் மகிமையை செலுத்தணும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக நாங்கள் ஆலயத்தை கட்டணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பைபிள் சொல்லுது, ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். தன்னை தாழ்த்துகிறவன் ஆண்டவர் எப்படிப்பட்ட உயர்த்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நான் கொடுக்குற இந்த பணம் ஆண்டவருடைய ஊழியத்தை மிகப்பெரிய அளவில் செய்கிறதற்கு அது ஒத்தாசையாக இருக்கணும், அது உதவியாக இருக்கணும். அவ்வண்ணமாக நாங்கள் சிந்தித்து கொடுக்குறவங்களாக இருக்கணும். அவ்வண்ணமாக சிந்திப்போமா இருந்தால் நாங்கள் ஊழியங்களுக்கென்று தாராளமாக மனப்பூர்வமாக நாங்கள் உதாரத்துவமாக கொடுக்குறவங்களாக இருப்போம். நாங்கள் வாரி இறைக்கிறவங்களாக இருப்போம். நாங்கள் தொடர்ந்து தவறாமல் கொடுக்குறவங்களாக இருப்போம். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, எப்பயாவது இருந்து ஒருக்க தான் ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. கொடுக்குறதையும் ஒழுங்காக கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இவ்வண்ணமான சிந்தனை கிடையாது. இந்த ஊழியம் மிகப்பெரிய அளவில் செய்யப்படணும். ஊழியத்தை சர்வசாதாரணமாக செய்யப்படக்கூடாது. அது தேவனுக்கு செய்கிற ஊழியமாக இருக்குது. அது தேவனுடைய ஆலயமாக இருக்குது. அது எனக்கு நான் பணத்தை செலுத்துகிற நபர் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறார். அப்போ நான் செலுத்தும் போது அவருடைய கணத்தின் அடிப்படையில் நான் கொடுக்க வேண்டும். தொடர்ந்து அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். நான் என்னால் இயன்ற மட்டும், எல்லாம் சொல்லுங்க, நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கல பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ தாவீது ராஜா என்ன செய்தாராம்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்த நபர் என்ன செய்தாராம்? எதிர்காலத்தில் ஆண்டவரை நம்பி ராஜாவாகி ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவரை படிப்படியாக முன்னேறி அநேக சத்துருக்கள் அவரை எதிர்த்தாலும் கடவுள் கூட இருந்து ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக அவரை உயர்த்துக்கு வரும்போது, எனக்காக இவ்வளவு செய்த ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? என்னால் இயன்ற மட்டும் நான் சம்பாதித்த பணத்தில் இருந்து நான் என்ன செய்ய போகிறேன்? அவருக்கென்று சம்பாதிக்க போகிறேன். அவர் முதலாவது ஒரு முடிவு எடுத்தார். நான் ஆண்டுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கண்டே நான் சம்பாதிக்க போகிறேன். என்னுடைய பணம் அதுக்கண்டே நான் சேமிக்க போகிறேன். என்னுடைய ஆலயத்துக்கு இந்த காரியத்தை செய்கிறதுக்கண்டே நான் பணத்தை அதில் அழகாக சொல்லுது, நான் என்னால் இயன்ற மட்டும். இன்றைக்கி நம்மளால் இயன்ற மட்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கென்று காரியங்களை சேர்த்து வைக்கிறோம். நம்மளால் இயன்ற மட்டும் நம்முடைய வீட்டு காரியத்தை, வீடை கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், ஒரு வாகனத்தை வாங்கணும், அதுக்காக நம்மளால் இயன்ற மட்டும் செயற்படுறோம். ஆனால் ஆண்டவருடைய காரியங்களுக்காக நம்மளால் இயன்ற மட்டும் நாங்கள் காரியங்களை செய்கிறோமா? நம்மளால் இயன்ற மட்டுமென்று அந்த வார்த்தை வருதா? நம்ம அவ்வளவு பிரயாசப்படுறோமா? ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறதற்கென்று இயன்ற மட்டும் நீங்கள் வேலை செய்கிறீங்களா? ஆண்டவருடைய காரியத்தை செய்யணுமென்ற சிந்தனை முதலாவது உங்களுக்குள்ளே இருக்குதா? முதலாவது சிந்தை இருந்தால் தான் செயற்பாட்டுக்குள்ளே வரும். இன்றைக்கி நீங்கள் இவ்வண்ணமாக சிந்திக்கிறீங்களா? தாவீது ராஜாவை போல சிந்திக்கிறீங்களா? என்னுடைய ஆலயத்துக்கென்று, என்னுடைய தேவனுக்கென்று, இந்த ஊழியத்துக்கென்று என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று, எல்லாம் சொல்லுங்கள், என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று, என் தேவனுக்கென்று. இன்றைக்கி இப்படிப்பட்ட உணர்வுடையவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா? ஒருவேளை இல்லாட்டினி அப்படி உணர்வுடையவங்களாக நீங்கள் இருக்கணும். ஆண்டுடைய ஊழியத்துக்கென்று நீங்கள் சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்துருக்கிற ரட்சிப்பே அது மிகப்பெரிய காரியமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அவர் சொல்கிறாரு பாருங்கள், நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தி உள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேறப்பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கட்பாலங்களையும், கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவருக்கென்று, ஆண்டுடைய ஊழியத்துக்கென்று ஏராளமாக கொடுக்கறதற்காக அவர் ஏராளமாக சவதரித்தாராம். இன்றைக்கி நீங்கள் வேலை செய்யும்போது இந்த மாதம் கடன் அடைக்கிறதுக்கு அளவுக்கு நமக்கு பணம் வந்துருச்சு, நம்ம வீட்டை போய் தூங்குவோம், அப்படி
இன்றைக்கி அப்படி சம்பாதிக்கிறவங்க தான் நிறைய பேர் காணப்படுறாங்க. இல்லை, இது என்னுடைய காரியங்களுக்கு மட்டும்தானே போதும், என்னுடைய ஆலயம் இருக்குது, அதற்கு நான் செலுத்த வேண்டி இருக்கிறது, என்னுடைய ஆலயத்தில் நிறைய வேலைகள் இருக்குது, அதற்கு வாங்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது, ஊழியத்துக்கு நிறைய தேவைகள் இருக்குது, அதற்காகவும் நான் கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கணுமே, அதற்காக நான் சில நேரம் பிரயாசப்படணுமே. இன்றைக்கி எத்தனை பேர் இந்த ரீதியில் யோசித்து இன்னும் அநேகமான நேரங்கள் வேலை செய்கிறீங்க? இல்லாட்டி எத்தனை பேர் தங்களுக்கென்று தங்களுடைய நன்மைக்கென்று இன்னும் ஓவர் டைம் வேலை செய்கிறீங்க? இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் ஓவர் டைம் வேலை செய்கிறீங்க என்னத்துக்காக? ஆனால் தாவீது எதற்காக வேலை செய்தார்? ஓவர் டைம் என்னத்துக்கு வேலை செய்தார்? இன்னும் ஏராளமாக என்னத்துக்கு சவதரித்தார்? ஆண்டவருக்கு என்று சவதரித்தார். இப்போ நீங்கள் தவறல்ல, நீங்கள் உங்களுக்காக இன்னும் ஓவர் டைம் வேலை செய்கிறது தவறல்ல. ஆனால் நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் உங்களுடைய முடிவை நீங்கள் மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்காகவும் அவருடைய ஊழியத்துக்கு சில காரியங்களை செய்கிறதற்காக நீங்கள் ஏராளமாக சவதரிக்கிறது வேண்டியதாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சாதாரணமாக நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழணுமா இருந்தால், இந்த ஊழியத்தை சாதாரணமாக செய்யணுமா இருந்தால் நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, நாங்கள் என்ன செய்ய தேவையில்லை, இந்த காரியங்களை ஆண்டவருக்கு செய்ய தேவையில்லை. ஆனால் இந்த ஊழியத்தை நாங்கள் மிகப்பெரிய அளவில் செய்யணுமா இருந்தால் நாங்கள் அதிகமாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது அது அவசியமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த ஊழியத்தில் இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும் போது நீங்கள் இன்னும் குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்கப்படுமா இருந்தால் நீங்கள் குறிப்பிட்ட காலத்தில் இந்த ஊழியத்தில் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. இந்த ஊழியம் செய்யப்படுகிற முறையில் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் இன்றைக்கு சில காரியங்களை ஏன் செய்ய முடியாமல் இருக்குதுண்டா, ஒழுங்காக விசுவாசிகள், ஒழுங்காக இங்கே இருக்கிற ஊழியக்காரங்க விசுவாசிகள் ஒழுங்காக தசமபாகம் கொடுப்பது கிடையாது. இன்றைக்கு நிறைய பேருக்கு இதை பேசுகிறதுனால மனதில் பலவிதமான எண்ணங்கள் வரலாம். ஆனால் நான் இதை பேசுகிறதுக்கு நான் வெட்கப்படவே கிடையாது. ஏன்னா நான் அநேக சபைகளுக்கு நான் போயிருக்கிறேன். நான் ஹட்டனில் இருக்கிற திருச்சபையும் பார்த்துருக்கிறேன். அந்த ஜனங்கள் மன ரம்மியமாக ஏராளம் தாராளமாக கொடுக்கறதுனால இங்கே இருக்கிறது ஆக்களை விட அங்கே இருக்கிற ஆக்கள் வருமானம் குறைவு வருகிற ஆக்கள். ஆனால் அந்த சபையில் அந்த ஜனங்கள் கொடுக்கறதன் மூலமாக அந்த சபை இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த ஜனங்கள் பாருங்கள், அவங்க ஏராளம் தாராளமாக கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்க. இப்போ நாங்களும் கடவுளுக்கு கொடுக்கும்போது கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ பாருங்கள், ஏராளமாக சகோதரித்தேன் ஆண்டுடைய ஆலயத்துக்கு கொடுக்கறதற்காக வேண்டியே, ஊழியத்துக்கு கொடுக்கறதற்காக வேண்டியே அவர் என்ன செய்கிறார்? தாவீது ராஜா என்ன செய்கிறாரு? ஏராளமாக சம்பாதிக்கிறார். ஒருவேளை ஆண்டு இன்றைக்கு உங்களில் இதில் யாரோடையாச்சும் ஒரு ஆளோடு சரி பேசலாம், இதற்காக நான் சம்பாதிக்க போகிறேன்ற தீர்மானத்தை நீங்கள் எடுங்க, உங்களுக்காகவும் நீங்கள் சம்பாதிங்க. ஆனால் ஆண்டவருக்காக நான் முதலாவது இந்த காரியத்தை செய்ய போகிறேன் தீர்மானத்தை எடுத்து செய்து பாருங்கள். கடவுள் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்களுக்கு செய்ய நினைத்த காரியத்தை நீங்கள் நினைச்சதை பார்க்கிலும், வேண்டினதை பார்க்கிலும், ஆசைப்பட்டதை காட்டிலும் பெரிய அளவில் செய்ய வைப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்க. ரைட், எவ்வளவு செய்திருக்கிறாரு. பெரிய ஒரு அரண்மனையை கட்டணம் என்ற திட்டம் வைத்திருக்கிறாரு. அதுக்கு என்ன செய்கிறாரு? பலவிதமான கற்கள், ரத்தினங்கள், வெண்கலங்கள், வெள்ளி, இந்த முதலிய பொருட்களை அவர் என்ன செய்தார்? ஆலயத்தை கட்டுறதுக்காக சேர்த்து வைக்கிறாரு. ஏராளமாக சேர்த்து வைக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்கள் ஏராளமாக. ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நாங்கள் கஞ்ச பிசுனாரம் தனம் பண்ணி கொண்டு கொடுக்கக்கூடாது. நாங்கள் போன கிழமை பார்த்தோம், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். நீதிமொழிகள் 11, இது அப்படியே வைத்துக்கொண்டு நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரம் உண்டு. அந்த வசனத்தை ஒருவர் வாசிங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரம் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும். ஆண்டவருக்கு கொடுக்கறதுல வாரி இறைக்கிறவன் விருத்தி அடைவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வாரி இறைக்கிறவங்க விருத்தி அடைவாங்க. பிசினித்தனம் பண்ணுகிறவங்க என்ன செய்வாங்க? எப்படி இருப்பாங்க? வறுமை அடைவாங்க. இந்த வறுமையை குறித்து வேதத்தில் நிறைய வசனம் சொல்லப்படுது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் உறங்கட்டும், கை முடங்கி கொண்டு நித்திரை செய்வேன் என்பாயோ, உன் தரித்திரம் அது எப்படி ஆயுதம் அணிந்தவனை போல. அது வறுமை அவனுடைய வீட்டுக்கு வருமா, பஞ்சம் வருமா, பட்டினி வருமா, உன்னுடைய வீடு வறுமையினால் நிறைந்திருக்குமா. ஒரே தூங்கி கொண்டிருப்பியா இருந்தால், ஒரே சோம்பல்தனம் உள்ளவனா இருப்பியா இருந்தால் நீ வறுமை அடைவா என்று வேதம் சொல்லுது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது?
நீ என்ன செய், பிரயாசப்பட்டு நீ நல்லா வேலை செய்யும் போது, உன்னுடைய கைகளால் நீ வேலை செய்யும் போது, பிரயாசப்படும் போது உன்னுடைய வீட்டில் செழிப்பு வரும் என்று வேதம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதில் சொல்லப்படுது என்ன, பிசினித்தனம் பண்ணுறவன், ஆண்டவருக்கு கொடுக்கறதுல கை நீட்டப்படாதவன், கை கோணுகிறவனுக்கு வறுமை தான் வரும். ஆண்டவருக்கு கொடுக்காம வாங்குகிறத வாங்கி கொண்டிருக்கிறவனுக்கு வறுமை தான் வரும். ஆகையினால நாங்கள் கொடுக்குற ஜனங்களாக இருக்கணும், வாங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதுக்கு பிறகு இன்னொரு வசனம் சொல்லுது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அந்த வசனத்தையும் வாசிங்க. உதார குணமுள்ள ஆத்துமா. இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க, இந்த இடத்துல இருக்கிற நிறைய பேர் கொடுக்குறீங்க, ஆனால் உதாரத்துவமாக கொடுப்பது கிடையாது, மனப்பூர்வமாக கொடுப்பது கிடையாது, விருப்பத்தோடு கொடுப்பது கிடையாது. ஆனால் வாங்குகிறதுக்கு ஆர்வமுள்ளவங்களாக இருக்கிறோம், ஆனால் கொடுக்கறதுல ஒரு உதாரத்துவம் கிடையாது. அந்த கொடுக்கறதுக்கு என்று மனதுடையவங்களாக கொடுக்கறது கிடையாது. அங்கே சொல்லப்படுது பாருங்கள், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். எல்லாருக்கும் என்ன விருப்பம்? எனக்கு நிறைய வரணும் என்று விருப்பம், ஆனால் நிறைய கொடுக்கணும் என்ற விருப்பம் ஒருத்தருக்கும் கிடையாது. ஆனால் நாங்கள் எப்படி மாறணும்? நிறைய வரணும் என்ற விருப்பம் உடையவர்களா இல்லை, நான் நிறைய கொடுக்குறவனாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் என்ன செய்கிறோம், நம்முடைய வீடுகளில் நாங்கள் தோட்டங்கள் என்ன செய்கிறோம், மரங்கள் கன்றுகளை நட்டு வச்சுருக்கிறோம். இப்போ நீங்கள் நட்டு வச்ச அந்த காரியங்கள் உங்களுக்கு பலனை தரணுமாக இருந்தால் நீங்கள் எப்படி என்ன செய்வீங்க? கொஞ்சம் ஒரு பைப் எடுத்து மோட்டரை போட்டுட்டு தண்ணியை மலைக்கு பிடிச்சிட்டு ஒரு 20 நிமிஷத்துலேயே டக்குன்னு முடிச்சு வந்து தூங்கிடுவீங்களா? என்ன செய்வீங்க? அதுக்கான நேரத்தை எடுத்து பிரயாசப்பட்டு பல மணி நேர கணக்காக அதுக்கு என்ன செய்வீங்க? அந்த நீங்கள் வெட்டின பாத்தி நிரம்ப என்ன செய்வீங்க? நீரை எப்படி பாய்ச்சுவீங்க? அதிகமாக பாய்ச்சுவீங்க. ஏன் அதிகமாக பாய்ச்சுறீங்க? இது எனக்கு பலனை கொடுக்கணும், இந்த தென்னை மரம் எதிர்காலத்தில் வளர்ந்து, இந்த தென்னங்கன்று எதிர்காலத்தில் வளர்ந்து அதிகமாக பலன் கொடுக்கணும், அந்த நம்பிக்கையோடு அதற்காகத்தான் நீங்கள் அதிகமாக தண்ணீர் பாய்ச்சுறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் அதிகமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார், அதிகமாக நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். என்னத்துக்காக? நீங்கள் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கென்று விதைக்கிறதன் மூலமாக இந்த ஊழியம் இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு போய் சேர வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அநேகர் இந்த வார்த்தைகள் சந்திக்க வேண்டும். ஆகையினால் அங்கே சொல்லப்படுது பாருங்கள், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அதுக்கு அடுத்து சொல்லுது, விதையை கட்டி வைக்கிறவன். இதில் தானியத்தை என்று சொல்லப்படுது, ஆனால் ஆங்கில பைபிளில் எபிரேய பைபிளில் விதை என்று சொல்லப்படுது. விதையை கட்டி வைக்கிறவன், அங்கே சொல்லப்படுது விதையை சேமித்து வைக்கிறவன். ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். விதையை என்ன செய்யக்கூடாது? எங்கேயோ ஒரு பாக்ஸுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு இருந்தால் அது பலனை கொண்டு வராது. விதையை என்ன செய்யணும்? விதைக்க பழகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு நிறைய பேர் விதையை எங்கேயோ மூளையில் சேர்த்து வச்சு கொண்டிருக்கிறாங்க, விதையை நிறைய பேர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, விதையையும் சேர்த்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படணுமா இருந்தால், பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமா இருந்தால், உங்களுடைய தரித்திரமான வாழ்க்கை செழிக்கணுமா இருந்தால், வனாந்தரமான வாழ்க்கை வயல்வெளி ஆகணுமா இருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பணத்திலையும் பொருளையும் இருக்கிற விதைகளை நீங்கள் விதைக்க பழகணும். விதைகளை பிரித்து எடுத்து விதைக்க பழகணும். விதையையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. விதைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகாரத்தை புசிக்க சொல்கிறார். ஆனால் நம்ம ஆக்கள் ஆகாரத்தோடு சேர்த்து விதையை என்ன செஞ்சிடறாங்க? உட்கொள்றதுனால பலன் இல்லாமல் போகுது. அங்கே சொல்லப்படுது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். நீங்கள் தண்ணீர் பாய்ச்சுகிறவங்களாக இருக்கணும். அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்குறவங்களாக இருக்கணும். நீங்கள் கொடுக்குறவங்களாக இருக்கும்போது உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி 28வது வசனத்தை வாசிங்க. இந்த பாருங்க, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் கொடுக்கவே மாட்டான், பணத்தை நம்புகிறவன் கொடுக்கவே மாட்டான், வருமானத்தை நம்புகிறவன் கொடுக்கவே மாட்டான், தன்னுடைய காரியத்தின் மேலே தன்னுடைய கண்களை வைக்கிறவன் கொடுக்கவே மாட்டான். ஆனால் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறவன், தேவனை நம்புகிறவன், பணத்தை நம்பாமல் தேவனை நம்புகிறவன், ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் கொடுக்கிறவனாக இருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் ஒவ்வொரு முறை ஆண்டவருக்கு உதாரத்துவமாக கொடுக்கும்போது நீங்கள் என்னத்தை தெரிவிக்கிறீங்க? நான் இந்த பணத்தை நம்பலை, நான் கர்த்தரை நம்புகிறேன். இந்த பணம் எனக்கு ஆண்டவர் அல்ல, கர்த்தர் எனக்கு ஆண்டவராக இருக்கிறார். இந்த வருமானம் என் ஆண்டவர் அல்ல, கர்த்தர், இதை கொடுத்த கர்த்தர் எனக்கு ஆண்டவராக இருக்கிறார். ஆபிரகாம் அந்த மோரியா மலையில் ஈசாக்கை கொண்டு போய் அந்த கட்டைகளின் மேலே வைத்து கத்தியை ஓங்குனதன் மூலமாக என்னத்தை தெரிவிக்கிறான்? இந்த கடவுள் கொடுத்த இந்த ஈசாக்கு என்கிற ஆசீர்வாதத்தின் மேலே என்னுடைய நம்பிக்கை அல்ல, இந்த ஈசாக்கை கொடுத்த ஆண்டவரை நான் நம்புகிறேன்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தர் கொடுத்த இந்த ஈசாக்காகிய ஆசீர்வாதத்தின் மேல, இந்த ஆசீர்வாதத்தின் மேல என்னுடைய ஆசை அல்ல, என்னுடைய வாஞ்சை அல்ல, என்னுடைய ஆசை வாஞ்சை என் கர்த்தரா இருக்கிறார். இந்த ஈசாக்கை கொடுத்த கர்த்தரா இருக்கிறார். அவன் என்ன செய்யறான்? கர்த்தரை நம்புறான். ஆசீர்வாதத்தை கொடுத்த அந்த ஈசாக்கை கொடுத்த கர்த்தரை நம்புறான். ஈசாக்கையை அர்ப்பணித்து நான் கர்த்தரை நம்புகிறேன் என்றதை தெரிவிக்கிறான். அதே போல நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய விதைகள் மூலமாக, உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளில் முதற் கனியை நீங்கள் ஊழியத்துக்கு என்று கொடுக்கறதன் மூலமாக, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியத்திலையும் முதற் பலனானதை நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கறதன் மூலமாக, நான் இதை நம்பலை, இதை கொடுத்த கர்த்தரை நம்புகிறேன்னு தெரிவிக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? ஆகையினால நாங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? நாம் நம்முடைய ஐஸ்வர்யத்தை நம்பினா நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கவே முடியாது. எப்போ நாங்கள் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் கடவுளை நம்புகிறோமோ நாங்கள் கடவுளுக்கு கொடுக்கிறவங்களாக இருப்போம். இப்படிப்பட்ட நீதிமான்கள் அவங்க கீழே கிடக்க மாட்டாங்க, அவங்க துளிரை போல தலைப்பார்கள்னு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஐஸ்வர்யத்தை நம்பாமல் கடவுளை நம்புகிற ஆண்டுடைய பிள்ளைகள் அவர்கள் தலைப்பார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்கும்போது ஆண்டவர் உங்களை தலைக்க பண்ணுவார், உங்களை செழிக்க பண்ணுவார், உங்களை வளர பண்ணுவார். இப்போ நாங்கள் திருப்பி 29வது அதிகாரத்துக்கு வருவோம். 1 நாளாகமம் 29 3வது வசனத்தை வாசிங்க. இன்னும் நான் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக எல்லாம் சொல்லுங்க, நான் சகோதரித்த அனைத்தையும், எல்லாம் சொல்லுங்க, நான் சகோதரித்த அனைத்தையும் பாருங்க. அதை தவிர ரைட், அப்போ அங்கே இதுவும் போட்டிருக்குது, எல்லாத்தையும் ஆண்டவருக்கென்று மட்டும் சம்பாதிக்கலை, அவனுக்கென்றும் சில காரியங்களை என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? சம்பாதித்து வைத்திருக்கிறான். அப்போ பைபிள் என்ன சொல்லுது? அவன் ஆலயத்துக்கென்று ஊழியத்துக்கென்று சில காரியத்தை சம்பாதிச்சது உண்மை, அது உண்மைதான். ஆனால் அவனுக்கென்று நிறைய காரியங்களை சம்பாதித்து எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ வெறும் இன்றைக்கு நிறைய இடங்களில் போதிக்கப்படுது, நீ எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆலயத்துக்கு கொடு, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆலயத்துக்கு கொடு, உனக்கென்று ஒன்றுமே இருக்கக்கூடாது, உனக்கென்று ஏதாச்சும் வச்சிருந்தியா இருந்தால் திருடுவான், பூச்சி அரிச்சிட்டு போயிடும். இன்றைக்கி இப்படி போதிக்கிற தவறான காரியங்களை போதிக்கிற சபைகளும் இருக்குது. நீ உனக்கென்று இந்த பூமியில் ஒன்றையும் சேர்த்து வைக்காத, எல்லாம் உனக்கு பரலோகத்தில் மட்டும்தான் இருக்கணும். இன்றைக்கி இப்படி தவறாக போதிக்கிற சபைகளும் இருக்குது. ஆண்டுடைய வார்த்தையை எடுத்து தவறாக போதிக்கிற போதகர்களும் சபைகளும் இருக்குது. பைபிள் அப்படி சொல்லலை. நீ ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை செய், ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து கரிசனை உள்ளவனாக இரு. அதே நேரத்தில் உன்னுடைய காரியத்தை ஞானமாக நீ என்ன செய்து கொள்ளுன்ற ஆண்டவர் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீ உன்னுடைய நல்ல வீடுகளை கட்டு. பைபிள் சொல்லுது, நல்ல வீடுகளை கட்டி அதில் குடியிரு. அதில் குடியிருக்கும் போது கடவுள் எப்படி உன்னை உயர்த்தினார்ன்றதை மறந்து போயிடாத. உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. இன்றைக்கி நான் இப்படி ஒரு வீடை கட்டியிருக்கிறேன், இது கடவுளுடைய கிருபையாக இருக்குது, ஆண்டவர் என்னை கிருபையாக உயர்த்தி இருக்கிறார், குடிசையில் இருந்த என்னை ஆண்டவர் இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். அதை கட்டிட்டு பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. இதை என்னுடைய பலத்தினால கட்டலை, என் தேவன் எனக்கு கொடுத்த பலத்தினால கட்டினேன், என்னுடைய பணத்தினால கட்டலை, ஆண்டவர் என்னை ஆசீர்வாதத்தினால வந்த வருமானத்தினால கட்டினேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வேதம் அதைத்தான் கற்றுக் கொடுக்குது. அப்போ தாவீது என்ன செய்தார்? ஆலயத்துக்கென்று தனியாக உழைத்து சம்பாதிச்சு வச்சுருந்தார் ஏராளம் தாராளமாக. ஆனால் அதை தவிர அவருக்கென்றும் சில காரியங்களை அவருடைய பிள்ளைகளுக்கென்றும் சந்ததிக்கென்றும் சேர்த்து வைத்திருக்கிறார். இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, வாசிங்க. எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று, பாருங்க எப்படிப்பட்ட உள்ளமுடையவராக இருக்கிறார், கொடுக்கிறதுல எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னு பாருங்க. ஆலயத்துக்கென்று தனியாக உழைக்கிறாரு, அதையும் கொடுக்கிறார். இப்போ அவருக்கென்று உழைத்ததில் இருந்து அவர் சொல்கிறார் பாருங்க, அவருக்கென்று உழைக்கிறதுல இருந்து அதில் அழகாக சொல்லப்படுது, நான் எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும். அப்போ எப்படி அவர் பார்க்குறாரு? அவர் எப்படி பார்க்குறார் என்றால், நான் ஆண்டவருக்கென்று நான் சம்பாதித்தது அது ஆண்டவருடையது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் சம்பாதிக்கிற வருமானத்தில் அதில் 10ல் 1 உங்களுடையதல்ல. சம்பாதிச்சது நீங்களாக இருக்கலாம், அது உங்களுடையதல்ல, அது ஆண்டவருடையது, அது ஆண்டவருக்கு சொந்தமானது, அது ஆண்டுடைய பங்கு. எல்லாம் சொல்லுங்கள், அது ஆண்டவருடையது, அது ஆண்டவருக்கு. நிறைய பேருக்கு வாயில் வருதே இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவருடையது, அது ஆண்டவருக்கு சொந்தமானது, அது அவருடைய பங்கு. அதில் நம்மளால் என்ன செய்ய முடியாது? கை வைக்க முடியாது. அவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க, அதையும் அவர் தானே சம்பாதிச்சார். ஆனால் அது அவர் எப்படி பார்க்கல, அது என்னுடையதுன்னு பார்க்கல,
அது எனக்கு சொந்தமானது என்று பார்க்கல, அது ஆண்டவருக்கு சொந்தமானது, இது எனக்கு சொந்தமானது. அப்போ முதலாவது பங்கு யாருக்கு சொந்தமானது? ஆண்டவருக்கு சொந்தமானது, அது ஆண்டவருடையது. அந்த உணர்வுடையவங்களாக நாங்கள் இருக்கணும். நிறைய பேர் நமக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிச்சம் மீதி கிடக்கிறது, கை உடைஞ்சி போனது, கால் உடைஞ்சி போனது, இதைத்தான் ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். கிழிஞ்சது இதைத்தான் கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்குறோம். ஆண்டவருக்கு எப்பயும் பெஸ்ட்டானதை, தரமானதை கொடுக்கணும், சிறந்ததை கொடுக்குறவங்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இதை வெறுமனை கேட்டுக்கொண்டிருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் வராது, பொருளாதாரத்தில் அறுவடை வராது. இதன்படி செய்கிறவர்களாக நாங்கள் இருக்கணும். அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது பாருங்கள். அவர் என்ன செய்கிறாரு? அவர் ஆண்டவருக்குரியதை, அது ஆண்டவருக்குரியதாக பார்க்குறார், அவருடையதாக பார்க்கல. நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு பார்க்கல, நான் தானே வேலைக்கு போய் சம்பாதிச்சேன்னு பார்க்கல, அது ஆண்டவருடையது. நான் சம்பாதிச்சாலும் என்னை சம்பாதிக்க பலனை தந்தவர், இந்த வேலையை தந்தவர், அதுக்குரிய வருமானத்தை தந்தவர், அது ஆண்டவராக இருக்கிறார். இது ஆண்டவருக்கு சொந்தமானது, அது ஆண்டவருடையதாக பார்க்குறார். மிச்ச காரியத்தை எப்படி பார்க்குறார்? என்னுடையதுன்னு பார்க்குறார், என்னுடையதுன்னு எனக்கு சொந்தமானதுன்னு பார்க்குறார். அப்போ நாங்கள் ஆண்டவருக்கு சொந்தமானதை ஆண்டவருக்கு கொடுக்கணும். இன்னும் நமக்கு மனதில் உண்மையாக நமக்கு உதாரத்துவம் இருக்குமா இருந்தால் நமக்கு ஏராளம் தாராளமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்ததிலிருந்து எடுத்து கொடுக்குறவங்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இப்போ உங்களுக்கு மாதம் ஒரு 40,000 என்ன செய்து வருமானம் வருது, நான் 10ல் 1 தான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கிறவங்க என்ன செய்யணும்? நீங்கள் என்ன செய்றீங்க? 4,000 எடுத்து என்ன செய்றீங்க? வச்சு ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க. இப்போ உங்களுக்கு தோணுது, இல்லை இது காணாது, இந்த ஊழியத்துக்கு இப்படி ஆண்டருடைய ஊழியத்தை பிரம்மாண்டமாக செய்கிறதுக்கு, நல்லா செய்கிறதுக்கு இந்த பணம் காணாது. இன்னும் நாங்கள் என்ன செய்வோம்? எனக்கென்று எடுத்து வைத்திருக்கிற, நான் என்னுடைய வீட்டு தேவைக்கென்று எடுத்து வைத்திருக்கிற இந்த காரியத்தில் இன்னொரு 2,000 சேர்த்து கொடுப்போம், இன்னொரு காரியத்தை சேர்த்து கொடுப்போம். உங்களோட உள்ள ஏவமாக இருந்தால் நீங்கள் தாவீதை போல் அப்படியும் செய்யலாம். எத்தனை பேர்? கட்டாயம் அப்படித்தான் செய்யணும் இல்லை, இருதயத்தில் வாஞ்ச இருக்குமா இருந்தால் அப்படியும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரைட். அப்போ பாருங்கள், அந்த காரியங்களை தான் இந்த வேதம் நமக்கு கற்பிக்குது. தொடர்ந்து நீங்கள் வாசிங்க. ம் 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 ரைட். பாருங்கள், இந்த அறைகளில் இருக்கிற ஒவ்வொரு ரூம்கள்லையும் இருக்கிற இந்த சுவருக்கு மேலே இப்படி என்ன செய்கிறாங்க? இப்படி இருக்கிற காரியத்தை போடுறது, இந்த கேர்டின்களை போடுறதுக்காக, அந்த கேர்டினை போடுறதுக்காக, அந்த கேர்டினை எப்படி செய்கிறாங்களாம்? அந்த கேர்டினை தங்கத்தால் செய்கிறாங்களாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த கேர்டினை என்னத்தால் செய்கிறாங்களாம்? தங்கத்தால். அந்த கேர்டினை செய்கிறதுக்கு தேவையான தங்கத்தையே தாவீது ராஜா எடுத்து கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அங்கே போட்டிருக்க பாருங்கள், அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும், பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும், கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஒப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். அவர் வெறும் பணத்தை பொருளை மட்டும் கொடுக்கல, அவர் தங்கம் வெள்ளியை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படியே தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிப்போம். ரைட். இப்போ அவர் நான் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, நான் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்குறேன், ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் கொடுக்குறவனா வைத்திருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து நான் எப்படி ஆண்டவருக்கு கொடுக்குறேன், இதன் மூலமாக ஆண்டவர் எப்படி என்னை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார்ன்றதை சொல்லிட்டு, இப்போ ஆண்டவர் ஜனங்களிடத்தில் கேட்குறாரு, நான் இப்படியெல்லாம் கொடுக்குறேன், நீ எப்படி கடவுளுக்கு கொடுக்க போகிற, நீ மனப்பூர்வமாக கொடுக்கறதுக்கு ஆசை உள்ளவனாக இருக்கிறியா அப்படின்னு உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார்? மனப்பூர்வமானவர்கள் யார்? இன்னைக்கு யார் நீங்கள் மனப்பூர்வமாக இருக்கிறீங்க? இதில் இன்றைக்கு இந்த இடத்துல எத்தனை பேர் மனப்பூர்வம் உள்ளவங்களாக இருக்கிறீங்க? எவ்வளோ பேர் கடவுளுக்கு இப்படி நான் கொடுக்கணும், நான் பெஸ்ட்டாக சிறந்ததை கொடுக்கணும், நான் ஆண்டவருக்கு இந்த ஊழியத்தை பிரம்மாண்டமாக செய்கிறதற்கு கொடுக்கறதுக்கென்றே நான் சம்பாதிக்கணும், ஓவர் டைம் வேலை செய்யணும். எத்தனை பேர் அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு எத்தனை பேருக்கு வருது? அப்படி ஒரு மனப்பூர்வம் உள்ள இருதயம் எத்தனை பேருக்கு வருது? அப்படிப்பட்ட உதாரத்துவம் உள்ளவர்கள் இந்த சபையில் இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட மனப்பூர்வம் உள்ளவர்கள் இந்த சபையில் இருக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த ஊழியம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணுமா இருந்தால், நாங்கள் இந்த ஊழியத்தை இன்னும் அழகாக நேர்த்தியாக செய்யணுமா இருந்தால், நாங்கள் ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட மனப்பூர்வமாக கொடுக்குறவங்க அவசியமாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வெறுமனே சும்மா ஆலயத்துக்கு வந்து போகிறவர்கள் அல்ல, வெறுமனே ஜெப கூடத்திலையும் உபவாச கூடத்திலையும்
கலந்து கொள்கிறவங்க அல்ல, சும்மா ஜெபிச்சு கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. அது முக்கியம்தான். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு கொடுக்குறவங்க தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம ஆண்டாண்டு காலம் என்ன செய்யறோம், நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர்னு சொல்லி பண்ண ஜெபத்தையே பண்ணி கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் செயலில் இறங்குறவங்க இல்லை. யாக்கோபு புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, என செயற்படாத விசுவாசம் செத்ததாக இருக்குது. ஏன்னா ஆண்டுடைய யாக்கோபில் இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, யாக்கோபு 2:10 சொல்லப்படுகிறது, வெறுமனே நீ கேட்கிறவனா மட்டும் இருக்காத, அதன்படி செய்கிறவனாய் நடக்கிறவனாய் இருந்து ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. ஆகையினால் நாங்கள் இப்படிப்பட்ட நபர்கள் கட்டாயம் தேவையாக இருக்குது. கொடுக்குற ஜனங்கள் தேவை. ஆண்டவருக்கு சரியாக அன்றைக்கி நிறைய பேர் இன்னும் அதிகமாக எடுத்து கொடுக்க தேவையில்லை. சரியாக தசம பாகத்தை சரியாக ஆண்டவருக்கு கொடுத்துட்டாலே இந்த சபை இன்னும் மேலாக வந்துடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்னும் கட்டி முடிக்கப்படாத கட்டடங்கள் கட்டி முடிக்கப்படும். இன்னும் நாங்கள் பெரிய சபையை கட்டிடலாம். இந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் சரியாக 10 ஒன்று எடுத்து கொடுப்பாங்களா இருந்தால் நம்ம எங்கேயும் கையேந்த தேவையில்லை, யாரையும் எதிர்பார்த்துருக்க தேவையில்லை, நம்ம இன்னும் 10 வருஷம் கழித்து கட்ட தேவையில்லை. ஜனங்கள் சரியாக கொடுப்பாங்களா இருந்தால் குறிப்பிட்ட காலத்திலே நாங்கள் பெரிய சபையை கட்டிடலாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் அந்த சபை ஜனங்களை வைத்திருக்கிறாரு. ஆனால் கொடுக்குற மனது ஜனங்களுக்கு இல்லை. அப்படியே நாங்கள் அடுத்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசுகளையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ கெர்சோனியான ஜெகியேலின் கொடுத்தார்கள். அங்கே சொல்லப்படுது பாருங்க, மனப்பூர்வமாக கொடுத்துட்டு ஐயோ இவ்வளவு கொடுத்துட்டனே, அவசரப்பட்டு கொடுத்துட்டனே அப்படின்னு என்ன செய்யலை, மன கஷ்டப்படலை, சஞ்சலப்படலை, புலம்பிக் கொண்டு இல்லை. நான் குறிப்பாக போன வருஷம் நான் ஹட்டனில் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிற நேரம் அங்கே நிறைய ஜனங்கள் நிறைய என்ன செய்கிறாங்க, அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போது நிறைய பேர் போய் என்ன செய்தாங்க, தங்கங்கள் வெள்ளிகளை கொடுத்தாங்க. நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒருத்தர் போயிட்டு தன்னுடைய மோட்டர் பைக்கை கீயை கொடுத்துட்டார், சர்ச் முடிய இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டார். அப்போ அந்த நேரத்தில் எங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தவங்க அங்கே இருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்க, தங்கள்கிட்ட இருந்த தன்னுடைய காதில் போடுற அந்த தங்கத்தோடு என்ன செய்தாங்க, கலட்டி என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே போட்டுட்டு வீட்டை வந்து புலம்பிக்கொண்டு ஐயோ அவசரப்பட்டு போட்டுட்டேனே, ஐயோ அவன் வந்து தேச போகிறானே, மகன் வந்து மகன் வந்து தேச போகிறானே, இப்படி புலம்பிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்படி புலம்பிக்கொண்டே கொடுக்கும்போது உற்சாகத்தில் ஏதோ கொடுத்துட்டாங்க, என்ன செஞ்சிட்டாங்க, கொடுத்துட்டு அந்த சேர்ச்சை விட்டு வெளியே வந்ததுலேருந்து என்னது புலம்பல். இதுக்கு அவங்க கொடுக்காமல், நான் சொன்னேன் இதுக்கு நீங்கள் கொடுக்காமலே என்ன செய்திருக்கலாம், மற்றவர்கள் கொடுக்குறாங்களே, அவங்க தங்கத்தை கொடுக்குறாங்க, செயினை கழட்டி கொடுக்குறாங்களே, கையில் போட்டிருக்கிற செயினை கழட்டி கொடுக்குறாங்களே, இதுக்காக என்ன செஞ்சிட்டாங்க, உசுப்பில் கொடுத்துட்டு இப்போ என்ன நடக்குது, இருதயத்தில் என்ன இருக்குது, பதற்றமாக இருக்குது, அவன் வந்துடுவான் இவன் வந்து. அப்போ மனப்பூர்வமாக கொடுக்கலை. இன்றைக்கி நிறைய பேர் தான் மற்ற மக்களுக்கு முன்னுக்கு தங்களை மேன்மையாக காட்டிக்கணும்னு கொடுக்குறாங்க, ஆனால் மனப்பூர்வமாக கொடுக்கறது கிடையாது. ஐயோ கொடுக்கலாடி பாஸ்டர் வந்து கேட்பாரே, பாஸ்டர் நீ ஒரு மாதிரி நினச்சிடுவாரே, மற்றாக்களை என்ன நினைப்பாங்க அப்படின்றதுக்காண்டி நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் கொடுக்காமலே இருக்கலாம். எப்பயுமே நம்ம எப்படிப்பட்டவங்களை இருக்கணும், நம்ம கொடுத்த பிறகும் நம்முடைய இருதயம் கொடுத்ததுக்காக நன்றி உணர்வுகளோடு இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நான் சொல்கிறேன், என்னோட சேர்ந்து வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். நீங்கள் மனப்பூர்வமாக கொடுக்கும்போது உங்களுடைய இருதயம் பரிதவித்து கொண்டிருக்கக்கூடாது, நீங்கள் சந்தோஷம் உள்ளவங்களாக இருக்கணும். நீங்கள் கொடுக்குற விதையை குறித்து எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்குது? நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவருக்கு தசமமாக காணிக்க போட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை குறித்து சந்தோஷப்படுறீங்க? உங்களுடைய ஊழியக்காரனுக்கு நீங்கள் கொடுக்கறத குறித்து எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க?
எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க பாருங்கள், 2 பேர் தான் சந்தோஷப்படுறாங்க. நான் தான் கொடுக்குறதே இல்லை, இப்போ நான் சப்பப்படி சந்தோஷப்படுறது. எப்பயுமே நீங்கள் எப்படி என்ன செய்யணும், கொடுக்குறதுல எப்பயும் சந்தோஷம் உள்ளவங்களாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொடுக்கறதுக்கு முன்னுக்கும் சந்தோஷம் இருக்கணும், கொடுத்த பிறவும் சந்தோஷம் இருக்கணும். அங்கே சொல்லப்படுது பாருங்கள், இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். எல்லாம் சொல்லுங்கள், உத்தம இருதயத்தோடு உண்மையுள்ள இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். எப்படி கடவுளுக்கு கொடுக்கணுமா? சந்தோஷமாக கொடுக்கணுமா? உண்மையுள்ள இருதயத்தோடு கொடுக்கணுமா? உற்சாகமாக கொடுக்கணுமா? எல்லாம் சொல்லுங்கள், உத்தம இருதயத்தோடு கொடுக்க வேண்டும், சந்தோஷத்தோடு கொடுக்க வேண்டும், உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? திருப்பி சொல்லுவோமா? உத்தம இருதயத்தோடு கொடுக்க வேண்டும், உற்சாகமாய் கொடுக்க வேண்டும், சந்தோஷத்தோடு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இப்படித்தான் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும். எப்படி பின்னகாசு ஆண்டவருக்கு கொடுக்கணும், இப்படித்தான் ஆண்டவருக்கு கொடுக்கணும். அங்கே சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஜனங்கள் கொடுக்கறத கண்டு அந்த ஊழியக்காரன் சந்தோஷப்படணும், இந்த ஊழியத்தை இன்னும் அழகாக நேர்த்தியாக செய்யலாமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்குறவங்களாக இருக்கணும். அப்படி கொடுக்குற நபர்கள் சபைக்கு தேவை. இயேசுவின் பக்கத்தில் எப்பயுமே கொஞ்சம் ஸ்திரிகள் இருந்தாங்களாம். அவங்க எப்படிப்பட்ட ஸ்திரிகள் தெரியுமா? தங்கள் ஐஸ்வர்யத்தினாலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஸ்திரிகள், பெண்கள் அவருக்கு பக்கத்தில் இருந்தாங்களாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தங்கள் வெள்ளி பொன்னினால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எப்பயுமே அவருக்கு பக்கத்தில் இருந்தாங்களாம். ரைட், நம்ம அடுத்த வசனத்துக்கு போவோம். ஆகையால் தாவீது சபை அனைத்திற்கும் கண்களுக்கு முன்பாக இப்போ ஜனங்கள் எல்லாம் கொடுத்ததை பார்த்துட்டு, ஏராளம் தாராளமாக கொடுத்ததை பார்த்துட்டு தாவீது தன்னுடைய கண்களை கர்த்தரை நோக்கி திருப்புறான். ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, இந்த ஜனங்கள் எல்லாரும் விவரமாக கொடுத்துருக்குறாங்க, என்னையும் நீங்கள் கொடுக்க வைத்திருக்கிறீங்க, எல்லா கன மகிமையும் உமக்கே உரிதாகட்டும். இதை கொடுக்கறதுக்குரிய இருதயத்தை எனக்கும் ஜனங்களுக்கும் கொடுத்தது நீர் தான், கொடுக்க வைத்ததும் நீர் தான், கொடுத்ததுக்காக எங்களை பழகி பெருக பண்ண போகிறது நீ தான். அவர் ஆண்டவருக்கு சோஸ்திரத்தை செலுத்தி அவன் அதை தெரிவிக்கிறான். எப்பயுமே நீங்கள் கொடுத்து விட்டு நீங்கள் இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்களாக தான் இருக்கணும். கொடுத்த பிறகு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ள உணர்வோடு இருக்கணும். நான் இவ்வளமாக கொடுத்துருக்கிறேன், நான் ஏராளம் தாராளமாக கொடுத்துருக்கிறேன், நான் கொடுத்ததை குறித்து மன கஷ்டப்படலை, நான் கொடுத்ததை காட்டிலும் பல மடங்கு நீங்கள் திருப்பி தருவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படித்தான் நீங்கள் இருக்கணும். தொடர்ந்து பாருங்கள், வாசிங்க. கர்த்தாவே, இப்போ சொல்கிறான் பாருங்கள், எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர். திருப்பி வரைக்கும் இந்த வசனத்தை வாசிப்போமா? கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர். அப்படியே கைகளை தட்டி ஆண்டுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்து. இப்போ அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, ஐஸ்வர்யமும் உம்முடையது. எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யம் எப்படி வருது? ஐஸ்வர்யம் எப்படி வருது? கர்த்தரால் வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஐஸ்வர்யத்தை கடவுள் என்ன செய்கிறாரு? நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? முதல்ல அந்த ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். அவர் கனமுள்ளவராக இருக்கிறார். அவர் எப்படி ஐஸ்வர்யமுள்ளவராக கனமுள்ளவர்களாக இருக்கிறாரோ, நாங்களும் ஐஸ்வர்யவான்களாக அவர் விரும்புகிறாரு. நாங்களும் இந்த பூமியில் கனத்தோடு பேர் புகழோடு வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அவர் உன்னை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பூமியில் உள்ள ஜனங்களில் எல்லாம் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் வெறுமனே ஐஸ்வர்யத்தை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, கனத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
இப்போ அவர் கொடுத்த ஐஸ்வர்யத்திலிருந்து, அவர் கொடுத்த காரியத்திலிருந்து நம்ம அவருக்கு கொடுக்கும்போது நம்ம என்னத்தை தெரிவிக்கிறோம்? நான் இந்த காரியத்தை நம்பலை, நான் உம்மா நம்புகிறேன், இது எல்லாம் எனக்கு உம்மாலே உண்டானது, இது எல்லாவற்றையும் நீர் தான் கொடுத்தீர் என்பதை தெரிவிக்கிறோம். ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கும்போது தான் என்னத்தை தெரிவிக்கிறோம்? இது என்னுடைய சுயபலத்தினால் உண்டானதல்ல, இது நீர் கொடுத்த பலத்தினால் சம்பாதித்தது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? கொடுக்கறதன் மூலமாக நாங்கள் என்னத்தை தெரிவிக்கிறோம்? இது எல்லாம் உம்முடையவைகளாக இருக்குது, உம்முடையதை நீர் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதை நான் உமக்கே திருப்பி கொடுக்குறேன். கீழே அதைத்தான் சொல்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். இப்பொழுதும் எங்கள் தேவனே, அதில் அடுத்து சொல்லுது பாருங்கள், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எல்லாம் சொல்லுங்கள், என்னை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கடனில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், பணக்குறைவில் இருக்கலாம், வருமான குறைவில் இருக்கலாம், தொழில் இல்லாமல் இருக்கலாம், எல்லாரும் இங்கே அவதானிங்க, இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய தேவனால் உங்களை மேன்மைப்படுத்த முடியும், உங்களுடைய தேவனால் உங்களை பலப்படுத்த முடியும். அவருடைய கரம் உங்களை பலப்படுத்தும். எல்லாம் சொல்லுங்கள், அவருடைய கரம் என்னை பலப்படுத்தும், அவருடைய கரம் என்னை மேன்மைப்படுத்தும், என் தொழிலில் பெருக்கத்தை கொண்டு வரும், என் கையின் பிரயாசத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எனக்கு நல்ல வேலைகளை, வருமானத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இப்படி நீங்கள் தெரிவித்து கொண்டே இருக்கணும். அதுக்கடுத்து இப்போ வாசிங்க. இப்பொழுது எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு சோஸ்திரம் செலுத்தி உம்முடைய மகிமையுள்ள நாமத்தை கொடுத்த புறவும் உங்களுடைய வாயில் துதி தான் இருக்கணும், ஒழிய புலம்பல் இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்கள், கொடுத்த பிறகு உங்களுடைய வாயில் துதி தான் இருக்கணும், உங்களுடைய வாயில் சோஸ்திரம் தான் இருக்கணும், உங்களுடைய வாயில் நன்றி தான் இருக்கணும், புலம்பல் இருக்கக்கூடாது. அந்த அம்மா தங்கத்தை எடுத்து காதில் இருக்கிறத கழட்டி கொடுத்த பிறகு புலம்பிக் கொண்டு வந்தது போல் புலம்பிக் கொண்டு இருக்க, கொஞ்சம் குறைய கொடுத்துருக்கலாம் போல இருக்கு, கொடுத்துருந்த அந்த இறைச்சி வாங்கியிருக்கலாம், அது வாங்கியிருக்கலாம், இது அப்படி இருக்க கூடாது. திறந்து வாசிங்க. பாருங்க, இப்போ மனப்பூர்வமாக நான் கொடுத்ததுக்காக பெருமைப்படலை, நிறைய கொடுத்துட்டு பெருமைப்படலை. என்ன சொல்கிறான்? இப்படி மனப்பூர்வமாக கொடுத்ததற்கு ஒரு திராணி எனக்கு இருக்குது, அதற்கு நான் எம்மாத்திரம். தொடர்ந்து வாசிங்க. என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் வீட்டார் எம்மாத்திரம், எல்லாம் என் தேவனால் உண்டானது, என் தேவன் கரத்தில் வாங்கி அவருக்கே கொடுத்தோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த பணத்தை நீங்கள் உங்களோட முதலாளி கையில் வாங்கலை, தேவனுடைய கரத்தில் வாங்குறீங்களாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அழகாக சொல்லப்படுது. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கறதுக்கு ஒரு திராணி, மனப்பூர்வமாக கொடுக்கறதுக்கு என்ன தேவை? ஒரு தைரியம் தேவை, ஒரு திராணி தேவை. இன்றைக்கி எத்தனை பேருக்கு இந்த திராணி இருக்குது? நீங்கள் எல்லோரும் இந்த திராணி உள்ளவர்களாக மாறணும். மனப்பூர்வமாக கொடுக்கறத நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ளணும், திராணி வரணும். திராணி என்பது ஒரு ஆற்றலாக இருக்குது. ஆற்றலை நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் அவருடைய கிருபை நமக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துருக்குது. ஆனால் நாங்கள் அந்த ஆற்றலில் வளர்கிறவங்களா பெருகிறவங்களா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நாங்கள் அந்த சங்கீதத்தில் நீதிமொழிகளில் பார்த்தோம், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். லூக்காவில் சொல்லப்படுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 6:30 வாசிங்க. லூக்கா 6:38 வாசிங்க. ஒருத்தர், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ. அப்போ என்ன சொல்லப்படுது? நீங்கள் எந்த அளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு கொடுக்கப்படும். இங்கே பாருங்கள் என்ன சொல்லப்படுது? இப்பொழுது எங்கள் தேவனே, இல்லை 14வது வசனம், இப்பொழுது மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு. நம்ம அதிகமாக கொடுக்கறதுக்கு ஒரு திராணி தேவையாம், மனப்பூர்வமாக கொடுக்கறதுக்கு ஒரு திராணி தேவையாம், புலம்பாமல் கொடுக்கறதுக்கு ஒரு திராணி தேவையாம். அப்போ இந்த மனப்பூர்வமாக கொடுக்கறதற்கு திராணி உண்டாவதற்கு கூடி நாங்கள் எம்மாத்திரம்.
எங்கள் ஜனங்கள் எம்மாத்திரம். அந்த திராணியையே நீர் தான் எங்களுக்கு கொடுத்தீங்க. மனப்பூர்வமாக ஒரு மனுஷன் கடவுளுக்கு கொடுக்கணுமா இருந்தால் அதற்கும் கடவுளுடைய கிருபை தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ எல்லோரும் இதற்காகவும் ஜெபம். ஆண்டவரே, நான் என்னுடைய சபைக்கென்று, ஊழியத்திற்கென்று, உமக்கென்று நான் மனப்பூர்வமாக, நான் மன ரம்மியமாக, உற்சாகமாக கொடுக்குற இருதயத்தை எனக்கு தாங்க. மனப்பூர்வமாக, மன ரம்மியமாக, உற்சாகமாக, சந்தோஷமாக கொடுக்குற எனக்கு இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ நம்ம கொடுக்கறதன் மூலமாக என்னத்தை தெரிவிக்கிறோம்? ஆண்டவரே, இதெல்லாம் உம்மாலே உண்டானது, உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்குறோம். எல்லாம் சொல்லுங்கள், உம்முடைய கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்குறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் இன்றைக்கி கொடுக்குற எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது. அப்போ நமக்கு பெருமை பாராட்ட இடமே இல்லை. பெருமை பாராட்ட முடியாது, நாங்கள் பெருமை பாராட்ட முடியாது. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆம், வாசிங்க. அதில் 16வது வசனத்தை நாங்கள் பாருங்கள். 16வது வசனம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சௌதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. எல்லாம் சொல்லுங்கள், பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. நான் சம்பாதித்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. பாருங்கள், அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. எல்லாம் சொல்லுங்கள், உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. இப்போ வீட்டில் புருஷனுக்கும் மனைவிக்கும் சண்டை, டிவியை தூக்கி ஒரே அடியாக அடிக்க முடியாது. அது யாருடையது? அவர் உங்களை ஆசீர்வதித்ததுனால, அவர் உங்களுடைய கைகளை பலப்படுத்தினால, அவர் உங்களை பலப்படுத்தினதால், அந்த பலத்தின் அடிப்படையில் சம்பாதித்தது, அது அவரால் வந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் நினச்ச மாதிரி அதை தூக்கி அடிக்க முடியாது, உடைக்க முடியாது. இன்றைக்கி நிறைய வீடுகளில் இதான் நடக்குது. அதை தூக்கி அங்கே கொடுக்கறது, இங்கே கொடுக்கறது, உடைக்கிறது, இவங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் நொறுக்கிறது. அங்கே அவர் அழகாக சொல்கிறார், பொருட்கள் எல்லாம். எல்லாம் சொல்லுங்கள், பொருட்கள் எல்லாம். அங்கே இன்னொரு உபாகமத்தில் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நல்ல வீடுகளை கட்டி அதில் குடியிருக்கும் போது. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, உன்னுடைய அறைகளில் அதை உன்னுடைய அறைகள் ஆண்டவர் நிரப்புவாராம், நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீட்டை உனக்கு தருவாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் தான் நிரம்ப பண்ணுகிறவர், ஆண்டவர் தான் தருகிறவர், நிரப்புகிறவர். அப்போ அந்த ஆண்டவர் கொடுக்கறது எல்லாம் ஆண்டவருடையது, பொருட்கள் எல்லாம் ஆண்டவருடையது. அதை நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு விருப்பின மாதிரி அடித்து உடைச்சி அதை சேதம் பண்ண அழிக்க நம்மளால் நமக்கு அதிகாரம் இல்லை. அது ஆண்டவருடையது, அது ஆண்டவருடையது. அதில் சொல்லுது பாருங்கள், இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் உம்முடையது, எல்லாம் உம்முடையது, எல்லாம் உம்முடையது. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்கள், என் தேவனே, நீர் என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்திலே பிரியமாக இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவைகளை எல்லாம் நான் என் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு பாருங்க. அவன் என்ன செய்கிறான்? அவன் கொடுக்கறதுல சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லை, அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுக்குற ஜனங்களை குறித்தும் சந்தோஷப்படுறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கு உங்களுடைய ஊழியக்காரன் அவர் கொடுக்குறதுலேயும் சந்தோஷமாக இருக்கணும். அதில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் கொடுக்குறத பார்த்து ஊழியக்காரன் சந்தோஷப்படணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் கொடுக்குறத பார்த்து ஊழியக்காரங்க சந்தோஷப்படணும். என்ன செய்யக்கூடாது? அவங்க கஷ்டப்படக்கூடாது. ஏண்டா இந்த ஜனங்கள் பரிதாபமாக கொடுக்குறாங்களோன்னு கஷ்டப்படக்கூடாது. அங்கே அழகாக சொல்லுது, தாவீது ராஜா அவர் கொடுக்கறதுல சந்தோஷமாக இருக்கிறாரு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜனங்கள் கொடுக்கறதுலையும் சந்தோஷமாக இருக்கிறார். நீங்களும் சந்தோஷப்படணும். என்னுடைய ஊழியக்காரன் அவர் இப்படி கொடுக்கிறவராக இருக்கிறாரே, அதே போல் எங்களையும் இப்படி கொடுக்கும்படிக்கு அவர் எங்களுக்கு கற்றுத்தர்றாரே, அவர் எங்களுக்கு கொடுக்கிறத குறித்து ஊழியக்காரங்க கற்றுக் கொடுத்து அந்த ஊழியக்காரனை குறித்து சந்தோஷப்படணும். இவர் என்ன ஒரே கொடுக்கறதை குறித்தே பேசுகிறாரு, தசமபாகத்தை குறித்தே பேசுகிறாரு, காணிக்கையை குறித்தே பேசுகிறாரு, பணத்தை குறித்தே பேசுகிறாருன்னு துக்கப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். எல்லாரும் இதை சொல்லித்தர மாட்டாங்க. நிறைய பேர் பயப்படுவாங்க. நிறைய பேருக்கு இதை போதிக்கிறதுனாலே ஊழியக்காரங்க சத்துருக்கள் ஆகிடுவாங்க.
ஆனால் கொடுக்கறத குறித்து ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு சொல்லித்தராரா இருந்தால் அவர் உங்களுடைய நீங்கள் வளரணுமென்று ஆசைப்படுறார், நீங்கள் மேலே வரணுமென்று ஆசைப்படுறார், கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால நீங்கள் நிறைந்திருக்கணுமென்று ஆசைப்படுறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இன்றைக்கு நம்ம இந்த ஒரே அதிகாரத்தில் நிறைய காரியங்களை பார்த்தோம். அதில் இன்னும் சில காரியங்கள் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. அதை நம்ம அடுத்த கிழமை பார்ப்போம். அப்போ நம்ம எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவங்களாக இருக்கணும்? ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்குறாராம். நம்முடைய நம்ம கொடுக்கிறதன் மூலமாக நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சோதிக்கிறாராம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சோதிக்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவன், கடவுள் மேலே தங்களுடைய இருதயத்தை வைத்தவன், இருதயம் முழுக்க ஆண்டவராலும் ஆண்டுடைய காரியங்களினாலும் நிறைந்திருக்கிறவன், ஆண்டவருக்கென்று உற்சாகமாக கொடுப்பான், உதாரத்துவம் உள்ளவனாக கொடுப்பான், சந்தோஷத்தோடு கொடுப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் அப்படி கொடுக்கணுமென்று ஆண்டவர் விரும்புகிறார். மனப்பூர்வமாக கொடுக்குறவங்களாக இருக்கணும். எப்படி கொடுக்குறவங்களாக இருக்கணும்? மனப்பூர்வமாக கொடுக்குறவங்களாக இருக்கணும். மன ரம்மியமாக கொடுக்குறவங்களாக இருக்கணும். மன ரம்மியமாக கொடுக்குறவங்களாக, உற்சாகமுள்ள இருதயத்தோடு மனதோடு கொடுக்குறவங்களாக இருக்கணும். அப்படி நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக நாங்கள் தியானித்த இந்த வார்த்தை பகுதியை சற்று நம்முடைய நினைவில் கொண்டு வருவோம். இன்றைக்கி நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் இந்த கொடுக்கறதன் மூலமாக ஆண்டவருக்கு கொடுக்கறதுனாலே எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க? எத்தனை பேர் நீங்கள் தெரிவிக்கிறீங்க, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், எல்லாம் உம்முடையவைகள். எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய கொடுக்கறதன் மூலமாக இதை தெரிவிக்கிறீங்க? அப்பா தேவரீர், நீர் எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறீர். எல்லாருக்கும் நீர் தலைவராக இருக்கிறீர். எங்கள் சபைக்கு நீர் தலைவராக இருக்கிறீர். எனக்கு நீர் தலைவராக இருக்கிறீர். என் குடும்பத்துக்கு நீர் தலைவராக இருக்கிறீர். எத்தனை பேர் இதை தெரிவிக்கிறீங்க? எல்லாம் என்னோட சேர்ந்து சில வார்த்தைகளை நாங்கள் அறிக்கை செய்ய போகிறோம். இந்த அதிகாரத்தில் இருக்கிற சில வார்த்தைகளை நாங்கள் அறிக்கை செய்ய போகிறோம். என்னோடு சேர்ந்து நீங்கள் அந்த வார்த்தைகளை நீங்கள் மறுபடியும் நீங்கள் சொல்லுங்கள், விசுவாசத்தோடு சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர். தேவரீர் எனக்கு தலைவராக இருக்கிறீர். தேவரீர் என் குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறீர். தேவரீர் என் திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறீர். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்முடைய மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். எனக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிற திராணி உண்டாவதாக. அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாரும். அப்படிப்பட்ட வாஞ்சை எனக்கு தாரும். நான் சந்தோஷமாய், மனப்பூர்வமாய், உற்சாகமாய், மன ரம்மியமாய் கொடுக்க எனக்கு கிருபை தரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படியே கண்களை மூடினவர்களாக இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த அதிகாரத்தில் இருக்கிற வேறு எந்த வசனத்தையும் சொல்ல வேணாம், வேறு எந்த ஜெபமும் பண்ண வேணாம். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசின அந்த வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய எந்த பிரச்சனையாயும் ஆண்டவர் மாற்றுவார். நீங்கள் கொடுக்குறவங்களா இருப்பீங்களா இருந்தால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு குறைவு இருக்காது. பொருளாதாரத்தில் உங்களுக்கு குறைவு இருக்காது. இந்த அதிகாரத்தில் இருக்கிற அது ஒரு வசனமாக இருக்கலாம், இல்லை எல்லா வசனமாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசின வசனத்தை சொல்லி மாத்திரம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆண்டவர் உங்களுக்கு இந்த அதிகாரத்தில் காட்டுற வசனத்தை சொல்லி நீங்கள் ஆண்டவரை துதிங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி வாய்களை திறந்து நாங்கள் ஆண்டவரை துதிப்போமா. நன்றி கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் தலைவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்கள் குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் எனக்கு தலைவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, நீர் என் சபைக்கு தலைவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. மாட்சிமையும் மகத்துவமும் வல்லமையும் கனமும் உமக்கே உரிதாவதாக. எந்த மனிதனையும் உயர்த்திட மேன்மைப்படுத்த உம்மால் ஆகும் சுவாமி. அப்பா, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. என்னை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் நீங்க இருக்கிறீங்க அப்பா. என்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. என் தலையை நிமிர பண்ணுகிற தேவனாய்
இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா மனப்பூர்வமாக சந்தோஷமாக கொடுக்கிற இருதயத்தை நீர் எனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க. மனப்பூர்வமாய் கொடுக்கிற திராணியை நீர் எனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவே. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. பா மனப்பூர்வமாய் கொடுக்கிற இருதயத்தை எங்களுக்கு தருவீராக, உற்சாகமாய் கொடுக்கிற இருதயத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. ஏகோசிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏகோசிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏகோசிக்கேனோ நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை பாழாக்கினீர். என் நியாயத்தை பட்ட பகல் பாழாக்கினீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்கினீர். என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்கினீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன். உம் சமூகத்தில் மகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன். உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன். உம் சமூகத்தில் மகிழ்வேன். நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நானும் என் ஜனங்களும் உம்முடைய ஆண்டவரை பரிசுத்தமுள்ள ஆலயத்திலே கூடி ஆண்டவரை உம்மை ஆராதிக்க, உமக்கு மனப்பூர்வமாக கொடுக்க, துதிபலிகளை ஏறெடுக்க, விண்ணப்பங்களை ஏறெடுக்க, அது மாத்திரம் இல்லாமல் எங்களை நிறைவாக்குகிற, எங்களை போஷிக்கிற எங்களுடைய ஆவிக்குரிய உணவாகிய இந்த வார்த்தையை கவனமாய் செவி கொடுக்க கேட்க தந்த மாபெரும் சலாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தருகிறேன் சுவாமி. ஆண்டவரை வெறுமனை கேட்டவர்களாய் மாத்திரம் இல்லாமல், அதற்காக ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல், அதன்படி நடக்கிறவர்களாயும் எங்கள் பிள்ளைகள் இருக்க உதவி செய்வீராக. இதன் மூலமாக இந்த ஊழியங்கள், இந்த சபையின் ஊழியங்கள் கட்டியெழுப்பப்பட, ஆண்டவரை இந்த சபையின் ஆலைகளில் திராட்சை ரசங்கள் புரண்டு ஓடத்தக்கதாக, ஆண்டவரை களஞ்சியங்கள் நிரம்பத்தக்கதாக, இந்த ஊழியங்களின் அனைத்து தேவைகளும் சந்திக்கப்படத்தக்கதாக, இந்த ஊழியத்தை ஆண்டவரை நாங்கள் இந்த ஆலயத்தை அரண்மனையை போல கட்ட சுவாமி, இந்த ஊழியத்தை அப்பா பரலோக ராஜாவுக்கு செய்யும் ஊழியமாக எண்ணி இந்த ஊழியத்தை மிகப்பெரிய அளவில் செய்ய எங்களுக்கு நீர் அப்பா உம்முடைய கிருபைகளை தருவீராக சுவாமி. ஆண்டவரே, இது சாதாரணமான ஊழியம் அல்ல, இது சர்வ வல்ல தேவனுடைய ஊழியமாக இருக்கிறது. இது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஊழியமாக இருக்கிறது. அந்த உணர்வோடு இந்த ஊழியத்துக்காக கொடுக்க, மனப்பூர்வமாக கொடுக்க, நன்றியுள்ள இருதயத்தோடு கொடுக்க, சோஸ்திரமுள்ள மனதோடு கொடுக்க, உதாரத்துவமாய் கொடுக்க, துக்கத்தோடு அல்ல சந்தோஷமாய் கொடுக்க, அப்பா கொடுக்கிறதுல உதாரத்துவம் உள்ளவர்களாக உற்சாகமாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபைகளை தரவண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய திராணியை தரவண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். கொடுக்கிற திராணி உண்டாவதாக, கொடுக்கிற உள்ளம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக ஆண்டவரே, உண்டாவதாக சுவாமி. இதன் மூலமாக எங்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அநேக ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் இந்த சபையிலிருந்து கடந்து செல்வதாகப்பா.
நாங்களும் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல சாலமோனை போல சிறிய பிள்ளைகளாக இருக்கலாம், சிறு கூட்டமாக இருக்கலாம், வருமானம் எங்களுக்கு குறைவாக இருக்கலாம். ஆனால் நீர் எங்களை பெரிய வேலை செய்வதற்காக அழைத்திருக்கிறீங்க. இந்த ஊழியத்தை பெரிதளவில் செய்வதற்காக அழைத்திருக்கிறீங்க. நீர் செய்து முடிக்க உடைய பலனை தருவீங்க, உடைய திராணியை தருவீங்க. அதற்குரிய அழைப்பை அபிஷேகத்தை நீர் தந்திருக்கிறீங்க. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை கொடுத்த சபைக்காய் நன்றி, ஊழியக்காரருக்காய் நன்றி, எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம், ஒவ்வொரு பெரியவர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகளை அதிகமாக ஆசீர்வதிப்பீராக, தொழில் வளங்களை ஆசீர்வதிப்பீராக, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக, கொடுக்கிற இருதயத்தை கொடுப்பீராக. இதன் மூலமாக அவருடைய கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, பஞ்சம் செழிப்பாய் மாறுவதாக, அவாந்திர வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை எல்லாம் வயல்வெளியாய் மாறுவதாக, பாலைவனம் சோழவனமாய் மாறுவதாக. ஆண்டவரே இவ்வண்ணமாய் வார்த்தைகளினால் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய வீட்டிலே நன்மையும் கிருபையும் இருப்பதாக, சுகமும் சமாதானமும் இருப்பதாக. இந்த அளவில் இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க, குறைவுகள் நிறைவாவதாக சுவாமி. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவீராக சுவாமி. எங்களை தாழ்த்தி உயர்த்தி ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க கடவர். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒளிந்து போவில் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இந்த பூமி இருக்கிற நாள் வரைக்கும் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக விதைத்து கொண்டே இருக்க கர்த்தர் எங்களுக்கு மனப்பூர்வமான இருதயத்தை கொடுப்பாராக, எங்கள் ஒவ்வொருவருக்கும் திராணியை கொடுப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.